வெல்கம் டு போகிற போக்கில் ஒரு பொது சேவை. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். குறைஞ்ச நெய் செலவில் ஆனால் நெய்யோட மனம் அதிகமாக இருக்கிற மாதிரி வாயில் போட்டோன்னே கரையக்கூடிய மைசூர் பாக் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இப்போ ஃபஸ்ட்டு ப்ராசஸாக என்ன பண்ண போகிறோன்னா, நான் 250 ml ஆயில் எடுத்துருக்கேங்க, சன்ஃப்ளவர் ஆயில். அதில் இப்போ 4 ஸ்பூன் நெய் விட்டுக்க போகிறேங்க. அந்த ஆயிலோடு அந்த நெய் நல்லா மிக்ஸ் ஆகிக்கட்டும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு மிதமான சூட்டில் அந்த ஆயிலை சூடு பண்ணி எடுத்து கொஞ்ச நேரம் ஆற வைக்க போகிறேங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்போ சர்க்கரை அளந்துக்க போகிறோம். நான் 200 கிராம் கடல மாவு எடுத்துருக்கிறேன். அதுக்கு 3 டம்ளர் சர்க்கரை எடுத்துக்கிறேங்க. ஒரு 1.5 டம்ளர் அந்த சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வைக்கிறேங்க. ஏன்னா அந்த சர்க்கரை கொஞ்சம் நேரம் அப்படியே கரைட்டும். ஏன்னா எங்கள் வீட்டில் சர்க்கரை ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ அதனால் நான் அதை அப்படியே கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வைக்கிறேங்க. ஒரு 10 நிமிஷம் அது தண்ணியில் ஊறட்டும். நான் 250 கிராம் கடல மாவு எடுத்துருக்கேங்க. அதை இப்போ நல்லா சலிச்சுக்கிறேன். எந்த ஒரு மாவு எடுத்திங்கனாலும் நல்லா சலிச்சுக்குங்க. அப்போ தான் மாவில் ஏதாவது தூசெல்லாம் இருந்தால் போயிடும். அப்புறம் நீங்கள் மைசூர்பா கலரும் போதும் கூட கட்டி கட்டியாக விழுகாமல் நல்லா உதிரியாக இருக்கும். நம்ம அப்படியே சூடு பண்ணி எடுத்து வச்சிடலங்க ஆயில். அதில் நல்லா ஆறிடுச்சுப்போ அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கடல மாவை ஆட் பண்ணி நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. அப்போ தான் நம்ம மைசூர்பா செய்யும் பொழுது ஈஸியாக இருக்கும். நமக்கு நல்லா புருடு இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கடல மாவை அந்த ஆயிலில் விட்டு நல்லா கலரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இப்போ பாருங்கள், கடல மாவை நல்லா கிளறியாச்சு புருடு இல்லாமல். இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்கள் நல்லா கிளறிக்கிங்க. அடுத்தது வாங்க நம்ம போய் சர்க்கரை பாவு காய்ச்சலாம். அப்போலையா நம்ம சர்க்கரையை ஊற போட்டிருந்தோம்லங்க, அந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சுங்க. இப்போ இதை நம்ம இப்போ அடுப்பில் வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாங்க. அந்த சர்க்கரை பாவு ஆகிற வரைக்கும் நமக்கு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். நல்லா கொதிச்சு வருவது அந்த மாதிரி வர வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். தொட்டு பார்த்தா கம்பி பதம் வருங்க. அந்த பதம் வர வரைக்கும் நம்ம நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. எப்படி கொதிச்சு வருது பாருங்கள் சர்க்கரை. இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரணுங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் கிளறணும். இன்னும் கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருக்கலாம் நம்ம. இது பாருங்கள், இப்படி பண்ணும்போது உங்களுக்கு சர்க்கரை பாவு கம்பி பதம் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இங்கே நல்லா தெரியுது, கேமராவில் தெரியுதான்னு தெரியல. இந்த மாதிரி நல்லா கம்பி பதம் வந்தோடனையும் நீங்கள் கரைச்சி வச்சுருக்க கடல மாவை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கட்டி சேர விட்டுறாதீங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு கட்டி சேராமல் இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இனி அவ்வளோதாங்க, மைசூர் பாவாட்டை நல்லா திரண்டு வர வரைக்கும் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது தாங்க. ஓரளவுக்கு மைசூர்பா நல்லா திரண்டு வருதுங்க. இந்த டைமில் நம்ம நெய் சேர்த்திக்கலாம். நான் 4 ஸ்பூன் நெய் சேர்த்திருக்கேங்க. நீங்கள் நெய் விரும்பி சாப்பிட்றவங்களா இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாக சேர்த்திக்கலாம். ஆனால் 4 ஸ்பூனே இதுக்கு போதுமானது. அதுவே நல்லா மணமாக இருக்குங்க.
மைசூர்பா நல்லா திரண்டு வந்துருச்சு. இப்போ நாம் இதை வேறு பிளேட்டுக்கு மாற்ற வேண்டியது தான். வாசனை சூப்பராக இருக்குங்க. நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றுறதுக்கு முன்னாடி எந்த பிளேட்டில் மாற்றுறோமோ அந்த பிளேட்டில் நல்லா நெய் தடவி எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா நெய் தடவி ஃபுல்லாக எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா நெய் தடவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை அந்த பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சூடாக இருக்கும்போதே நீங்கள் பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. அப்புறம் மாற்றலாம் நினச்சிங்கன்னா அப்புறம் இஞ்சி போயிடும். அந்த பிளேட்டுக்கு மாற்றினோனையும் ஒரு கரண்டி வச்சு இல்லை இந்த மாதிரி தட்டு வச்சு நீங்கள் அதை ஃபுல்லாக சமன்படுத்தி விட்டுக்குங்க. ஓரளவுக்கு சூடு ஆறுனோனையும் நீங்கள் ஒரு கத்தி வச்சு லைட்டாக கட் பண்ணி பாருங்கள். ஓரளவுக்கு கட் ஆச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் அடுத்த லேயரையும் கட் பண்ணிக்கிங்க கிராஸாக. நான் வந்து சின்ன சின்ன பீஸாக தான் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பெரிய பெரிய பீஸாக கூட கட் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் குழந்தைங்களாம் இருக்கங்காட்டி ரொம்ப பெருசாக கட் பண்ணோம்னா அவங்க ஒரே ஸ்ட்ரெச்சில் ஃபுல்லாக சாப்பிட்ருவாங்க. அப்படிங்கிறதுனால நான் ஸ்மால் பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். சூப்பராக வாயில் போட்டோனையும் கரையக்கூடிய நம்ம மைசூர்பா ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப், திவ்யா ஃப்ரம் போகிற போக்கில் ஒரு பொது சேவை.